ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆஷிக் vlog. ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லாம் அங்கே இருக்கேன். ஸோ இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரெயின் vlog ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இங்கேருந்து எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் வரைக்கும் நம்ம இன்றைக்கி ட்ராவல்றது பண்ண போகிறோங்க. ஸோ என்ன ட்ரெயினில் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 7:50 ஆச்சுங்க. ஸோ இந்த நேரத்துக்கு என்னென்ன ட்ரெயின்லாம் இருக்கும்? நீலகிரி எக்ஸ்பிரஸ், அப்புறம் சேரன் எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறம் ஏற்காடு இருக்குது. பட் நம்ம இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போதில்லை, இதுக்கு நடுவில் ஒரு ட்ரெயின் இருக்குங்க. ஸோ அந்த ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயின் ஒன்லி சாட்டர்டே, அதாவது வீக்லி ஒரு நாள் மட்டும் ரன் ஆகக்கூடிய ட்ரெயினுங்க. ஸோ அந்த ட்ரெயினோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுங்க. ஸோ அந்த ட்ரெயினை தான் நம்ம இன்றைக்கி சென்னையிலேருந்து சேலத்துக்கு அன்ரிசர்வ்லேயே ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், ரொம்ப நாள் ஆச்சு ட்ரெயின் vlog பண்ணி, அதுலேயும் அன்ரிசர்வ் ட்ரெயின் vlog பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ நம்ம போய் டிக்கெட் எடுத்துகிட்டு மிச்ச டீட்டெயிலாம் பேசலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் உள்ளே வந்தாச்சுங்க. நம்ம ட்ரெயினை பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 4ல் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை மணிக்கு அலாட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8:30 அலாட் பண்ணிட்டாங்க. பட் நம்ம ட்ரெயின் எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா 10:30 தாங்க இங்கேருந்து டிபார்ட் ஆகும். சேரனுக்கு அடுத்து டிபார்ட் ஆகுங்க. ஸோ நம்ம ட்ரெயினை பற்றி சில டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். ஸோ நம்ம ட்ரெயினோட நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12681 கோயம்புத்தூர் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுங்க. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஒரு நாள் மட்டும் தான் சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்புது. ஸோ அதுவும் வீக்லி எக்ஸ்பிரஸாக மட்டும்தாங்க. ஸோ இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா கொங்கு எக்ஸ்பிரஸோட ரேக் ஷேரிங் இருக்குதுங்க. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஹஸ்ரத் நிசாமுதீன் வரைக்கும் கொங்கு எக்ஸ்பிரஸாக ரன் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு கோயம்புத்தூர் வீக்லி எக்ஸ்பிரஸாக ரன் ஆகுதுங்க. முக்கியமான விஷயம் நான் காட்டி இப்போ ஜூம் பண்ணி அந்த யூஎஸ்பி போர்ட் பார்த்தீங்கன்னா அது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி கோச்சஸில் இருக்கிறத வந்தே பாரத்தில் பார்த்துருக்கேன், பட் இதில் எல்ஹெச்பி கோச்சஸில் நான் பார்த்துருக்கேன். புதுசாக தான் இருக்குது. பட் அதில் என்ன ஒரு கஷ்டம்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாம் சப்போர்ட் ஆகாது. அதில் நார்மல் சார்ஜிங் தான். நம்மளுக்குலாம் ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டு நார்மல் சார்ஜிங் போட்டால் ரொம்ப ஸ்லோவாக ஏறுற மாதிரி இருக்குது. உங்கள் யாருக்கெல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 10:30 எடுப்பாங்க, அதாவது சேரனுக்கு அடுத்து எடுப்பாங்க. பட் கூட்டம் வந்து சேரன் ஃபுல்லானதுக்கு அப்புறம் தான் இந்த ட்ரெயினுக்கு கூட்டம் வரும். அது வரைக்கும் இப்போ காலையில் இருக்குது. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சென்னை டு சேலம் சேரனுக்கும் இவனுக்கும் கம்பேர் பண்ணும்போது இவனுக்கு வந்து ஸ்டாப்பிங் கம்மிங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் காட்பாடி தான், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேலம். பட் சேரன் அப்படி கிடையாதுங்க. சேரன் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட், அதுக்கப்புறம் தாங்க சேலம். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வெறும் 2 ஸ்டாப் தான், அரக்கோணம் காட்பாடி தாங்க இந்த ட்ரெயினுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மான்சூன் சீரிஸ் வரப்போகுது சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நான் மான்சூன் சீரிஸ் எடுத்துகிட்டு இருப்பேன். இந்த வீடியோ வந்து ஒரு 2 to 3 டேஸில் பார்த்தீங்கன்னா மான்சூன் சீரிஸோட ட்ரைலர் வந்துருங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் அதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ வாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லோக்கோமோட்டிவ் கப்பல் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அங்கே பேச முடியல, ஏன்னா அஃபிஷியல்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு என்ன லோக்கோமோட்டிவ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான லோக்கோமோட்டிவ்ங்க. ஸோ 100th VAP7 ஆஃப் ராயபுரம் ஷெட்டோட வெயம் லோக்கோமோட்டிவ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது வெயம் VAP7 தாங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியல. VYOM வெயம் VAP7 லோக்கோமோட்டிவ் தாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் கிளம்புறதாங்க. டைம் என்னாச்சுன்னு பார்த்தா 10 o'clock ஆச்சு. இன்னும் ஒரு ½ hour இருக்குது. நான் வேறு இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல் மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன் உள்ளே உட்காந்து. ஸோ இப்போ தான் லோக்கோமோட்டிவ் கப்பல் பண்ணியிருந்தாங்க, அதான் வந்து பார்த்துட்டு போனேன். வண்டி ரொம்ப காலி தாங்க இருக்குது. ஸோ பார்க்கலாம், இன்னும் ½ hour இருக்குது என்ன ரேஞ்சுக்கு ஆக போகிறாங்கன்னு. ஸோ வண்டி எடுத்துட்டோம், வாங்க vlog கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கலாம். பாட்டி உள்ள வராங்களா? ஓ பைக்குங்களா?
படுத்துட்டான். ரோஹித்னா ரோஹித் தான், ரோஹித் தான்.
குட் மார்னிங் கைஸ். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேலம் வந்தாச்சுங்க. எத்தனை மணிக்கு சேலம் வந்திருந்தோன்னு பார்த்தீங்கன்னா 3:14 வந்துட்டோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் அர்லியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேலம் வந்துட்டோங்க. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறது செம்மையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அன்ரிசர்வில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. நீங்கள் யாராவது அன்ரிசர்வில் ட்ராவல் பண்ணணும், வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போகணுன்னா மறக்காமல் இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் காட்டியிருப்பேன், நான் அரக்கோணம் வந்ததுக்கப்புறம் நான் போய் படுத்துட்டேன். அந்த ஃபுல் சீட்டில் ஸ்லீப்பர் மாதிரி படுத்துட்டேங்க. சும்மா படுத்துக்கிட்டே ஜாலியாக ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ ஃபேர் எவ்வளோ ஆச்சு சென்னையிலேருந்து சேலம் பார்த்தீங்கன்னா 135 தான். அதே சேரன் எக்ஸ்பிரஸுக்கு வாங்குகிற ஃபேர் தான் இந்த ட்ரெயினுக்கு வாங்குறாங்க. ஸோ சேரனுக்கும் இவனுக்கு ஒரு வித்தியாசம் இல்லை, 1/2 அன் ஹவர் முன்ன பின்ன தாங்க ஆகும், வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. அதே மாதிரி விட்டால் இவன் வந்து சேரனை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஏன்னா ஜோலார்பேட்டில் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருவாங்க. ஜோலார்பேட்டில் வந்து இவன் அதாவது ஜோலார்பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேரன் நிற்கும் போது இவன் ஜோலார்பேட் அவுட்டரில் நிற்பான். அதே மாதிரி இப்போ சேலம் அவுட்டர்லேயுமே பார்த்திங்கன்னா வந்து போட்டாங்க 2:55 வந்துட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா என்னென்னா சேரன் வந்து இங்கே இருந்துடுச்சு. ஸோ அதுக்காக அதோட வந்து லைன் கொடுக்கறதுக்காக பார்த்திங்கன்னா நம்மளை வந்து அவுட்டரில் போட்டு வச்சுட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பிரச்சனையாகுது. மேபி இந்த ட்ரெயினோட டைம் மாற்றினா கரெக்டாக இருக்கும். ஆனால் கரெக்டான டைமிங் தாங்க. ஏன்னா இவன் வந்து ரிட்டன் போயிட்டு மெயின்டெனன்ஸ்லாம் முடிச்சுட்டு திரும்பி கொங்கு எக்ஸ்பிரஸாக பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வந்து டெல்லி போகணும். ஸோ கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இதோட ஒரு நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோ வந்து சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக், அதாவது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மான்சூன் ட்ரிப்பில் இருப்போம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மான்சூன் ட்ரிப்புக்காக. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வாட்டி புதுசாக ஒரு ரூட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் முக்கியமாக என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் யாஷி வ்ளாக்ஸுங்க. ஸோ பாய்.